Anbodu Samaikalam. விநாயகர் சதுர்த்திக்காக சாக்லேட் வச்சு விநாயகர் எப்படி செய்வதுன்னு பார்க்க போறோம். இந்த சாக்லேட் விநாயகரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிட்டோனே இதை நம்ம வந்து ஹாட் மில்க்ல கரைச்சோம்னா சாக்லேட் மில்க் ஷேக் ஆயிடுவாது. நம்ம எல்லாரும் பிரசாதமா சாப்பிடலாம். 500 grams சாக்லேட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நான் 400 grams மில்க்கும் 100 grams டார்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். நமக்கு சாக்லேட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், அப்போ தான் மெல்ட்டிங்க்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சாக்லேட் கூட 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்து 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்காது, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இன்னொரு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சாக்லேட் ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நம்ம மெல்ட் பண்ணோம். ஆனால் ஒரே ஷாட்டில் 30 செகண்ட் மேலே பண்ணாதீங்க. பாருங்கள், சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த லம்பும் இருக்கக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆகிட்டோன்னே இப்போது நம்ம சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. இது கூட 3/4 கப் கார்ன் சிரப் சேர்த்துக்கோங்க. கார்ன் சிரப் சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கார்ன் சிரப் சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இது சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 5 to 10 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எப்படி திக்காகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சாக்லேட்டில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும். அப்புறம் நமக்கு வந்து மாடலிங் சாக்லேட் கரெக்டாக வராது. இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டு நம்ம நல்லா கிளிங் ரேப் பண்ணி ஒரு 3 hours செட் பண்ண விடணும். ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆனாலே போதும், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. டபுள் ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 3 hours அப்புறம் நல்லா ஹார்டாக செட் ஆகிடும். நமக்கு இப்போ செட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம மாடலிங் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. க்ளே மாதிரி தான். கொஞ்சம் நல்லா இப்படி பிசைஞ்சோன்னா இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம மாடலிங் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம இப்போ பிள்ளையார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வச்சுருக்கேன். பேசிக் பாடி ஷேப்பை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது ஒரு சாசேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் டேப்பர்டாக இருக்கட்டும். ஒரு டியர் ட்ராப் மாதிரி இருக்கணும் இந்த ஷேப்பை. இதை எடுத்து காலுக்கு வச்சிடலாம். மாடலிங் சாக்லேட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம். அழகாக பிளெண்ட் ஆகிடும். பாருங்கள், 2 சைடும் கால் வச்சாச்சு. அதே மாதிரி கையும் வச்சிடலாம். கையும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது காலில் ஒரு வேஷ்டி எஃபெக்ட்டுக்கு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போது ஏதோ கிளாத் மாதிரி இருக்கும் நமக்கு எஃபெக்ட் ஃபைனலாக பார்க்கும்போது. உங்களுக்கு டிசைனிங் எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஏதோ நான் தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கைக்கு இந்த மாதிரி லேசாக இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்படி வச்சிங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். ஏற்கனவே இருக்கிற பீஸோட நல்லா மர்ஜும் ஆகி பிளெண்ட் ஆகிடும் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஒன்றா செய்யணும்னு அவசியம் இல்லை. கையில் ஒரு குட்டி லட்டு வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிள்ளையாரோட ஹெட்டை பண்ணிடலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்பிங் பண்ணிக்கலாம்.
சாக்லேட்னால ஒன்றோட ஒன்று சேர்க்கும்போது அழகாக பைண்ட் ஆகிக்கும், ஒட்டிக்கும். அதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. இது ஒரு குட்டி சாசேஜ் மாதிரி எடுத்து குட்டியாக இந்த மாதிரி சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம தந்தத்துக்கு வச்சிடலாம். இப்போது தலைக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ரோல் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கண் வரைய போகிறோம் நம்ம. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் வச்சிருவோம். இப்போது ஒரு ஃபைன் டூல் வச்சு கண் வரைஞ்சிக்கலாம். சாக்லேட் பிள்ளையாரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனே பாலில் கரைச்சி நம்ம பிரசாதமாக சாப்பிட்டுடலாம். இப்போ காதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம பிள்ளையார் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் டெக்கரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிள்ளையார் ரெடி. இப்போ இவரை லிஃப்ட் பண்ணி மீதம் இருக்கிற சாக்லேட் மேலே உட்கார வச்சுட்டேன் நான், எல்லாத்தையும் ஒரு லாக் மாதிரி பண்ணி. இப்போது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது கோல்டு பெயிண்ட் வச்சு எங்கெங்கே உங்களுக்கு எப்படி ஹைலைட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கோல்டு பெயிண்ட் வச்சு உங்களுக்கு எங்கெங்கே எப்படி எப்படி ஹைலைட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த வேஷ்டி இந்த மாதிரி இடத்துக்கெலாம் மட்டும் கொடுத்தோம்னாலே போதும், பிள்ளையார் சூப்பராக ரிலீஃப் ஆகிடுவார். அதே மாதிரி செயின் இது எல்லாத்தையுமே கோல்டு பெயிண்டில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டோம்னா போதும். இல்லை உங்களுக்கு வேணும்னா சாக்லேட்டை மோல்ட் பண்ணி வச்சு டிசைன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம பிள்ளையார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டாரு பாருங்கள். பாருங்கள், நம்ம சாக்லேட் பிள்ளையார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்காருன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.